உங்கள்கிட்ட விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிறாங்க. தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, எல்லா இடத்துலையும் போய் ஒரு மிகப்பெரிய காட்சி படங்களை காமிச்சு பாருங்க எப்படி அசிங்கமா பேசுறாருன்னு போய் போட்டு காமிங்க. மக்கள் மன்றத்தில் திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. உதயநிதி கைதுங்கிறது உதயநிதிக்கு சொல்லப்பட்ட செய்தி கிடையாது, எல்லா மேடை பேச்சாளர்களும் சொல்லப்படக்கூடிய செய்தி தான் அது. உதயநிதியவே கைது பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, நெல்சன் ஜனநாயக அரசுன்னு நீங்க சொன்னீங்கனாலே அதுக்கு முதல் தேவையான சகிப்புத்தன்மை தான். நீங்க எதிர்பார்க்கிறதோ நான் எதிர்பார்க்கிறதோ கொடுப்பதற்கு இந்த அரசு வரல, அது அவங்களுக்கு தேவையில்லை. நீங்க அவங்களுடைய கிளைண்ட் கிடையாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். முதலமைச்சர் மகிழ்ந்து ஓட்டினாருன்னு கேட்கும்போது எப்படி இருக்கும், அப்பா சிஎம் பாடுற கார்லாம் ஓட்டுறாரான்னு சாதாரணமாக அதை பேசிட்டு கடந்து போவாங்க. அரசு பள்ளியில் பிரியாணி போடுறேன்னு சொல்கிறாரு நம்முடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜமோகன் அவர்கள். வரவேற்கிறோம், பாராட்டுறதெல்லாம் பண்ணுங்க. அரசு பள்ளியில் கழிப்பறை சரியில்லையே. ஏன்னா உங்களை நம்பி இருக்கிறவங்க ஒன்று இந்த பக்கம் இல்லை, இல்லை அந்த பக்கம் இல்லைங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஒன்று நம்ம தாவேக்கா கூட போயிடுவோண்ணே, இல்லை திமுக கூட இருப்போண்ணே, ஏன்னா ரெண்டு பக்கமும் போட்டு நம்ம குழப்பிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த குழப்பத்துக்கு ஒரு இடம் கொடுக்கக்கூடாது. வணக்கம். வணக்கம். திமுக ஆட்சி காலத்தில் பத்திரிகைக்காரங்க கட்டுப்படுத்தப்பட்டாங்க, இல்லை விலை பேசப்பட்டாங்க, அச்சுறுத்தப்பட்டாங்க அப்படின்னு ஒரு சூழல் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த சூழல் இருக்கா, இல்லை மாற்றப்பட்டிருக்கா? இல்லை, நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சூழல் மாறின மாதிரி தெரியல. ஏன்னா இன்றைக்கி சூழலில் இன்றைக்கி பேசிட்டு இருக்கிற நேரத்தில் மரியாதைக்குரிய நக்கீரன் கோபால் அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது எங்கள் தேசம் ஊடகத்தில் அவர் சொன்ன ஒரு கருத்துக்காக. அதே போல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பாகவே புதிய தலைமுறை நெறியாளர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜயன் அவர்களை ஒரு ஹராஸ் பண்ணாங்க. அதாவது அவர் மீது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட கேட்டால் அவர் வரப்போறாரு, உங்கள்கிட்ட பேச போகிறாரு. ரொம்ப அலக்கழிப்பு நடந்தது, இரவு நேரத்தில் அவர் போய் வீடு தேடி கேட்டது, அப்புறம் அது தொடர்பாக மட்டும் தனியாக ஒரு ப்ரெஸ் மீட்டு, அதாவது என்னமோ அவர் ஒரு குற்றவாளி போல புனைய முயற்சி பண்ணது இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற ஒன்றாக தான் நம்ம பார்க்குறோம். போன ஆட்சியில் திமுக பண்ண விஷயங்கள்லாம் நம்ம கடுமையாக எதிர்த்தோம். ஏன் திமுக நாங்கள் இவ்வளோ அடாவடித்தனம் பண்ணுறாங்க, ஊடகத்தில் பேசுனவங்க, ட்விட்டரில் எழுதினவங்க நிறைய பேர் வீடு புகுந்து அரெஸ்ட் பண்ணுறது நிறைய விஷயங்களை பண்ணாங்க. அப்போயும் நம்ம கண்டித்தோம், இது ரொம்ப தவறான அணுகுமுறை, ஒரு ஃபாசிஸ்ட் அப்ரோச்சுன்னு சொன்னோம். அப்போது அதை அதே போல் கண்டித்த கட்சி தாவேக்கா. ஆமாங்க நாங்கள் இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த ஒரு 60 நாட்களில் 70 நாட்களில் பார்த்தீங்கன்னா இதே போன்ற அடக்குமுறையை தான் இவங்களும் ஏவுறாங்க. நம்ம ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், உதயநிதி அவர்களுடைய விஷயத்தை எடுத்துக்கோங்களேன். அவர் பேசுனதை யாருமே ஆதரிக்கல, ஒரு அநாகரிகத்தின் உச்சம்தான். ஆனால் அதுக்கு கைது தான் தீர்வு, கைது தான் ஒரே முடிவுன்னு எடுக்கக்கூடிய முடிவில் தான் நமக்கு ஒரு முரண்பாடே இருக்குது. அப்போ என்ன பண்ணாலும் கைது பண்ணிடலாம், நாங்கள் என்ன நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க கைது பண்ணுறோம். உதயநிதி கைதுங்கிறது உதயநிதிக்கு சொல்லப்பட்ட செய்தி கிடையாது, எல்லா மேடை பேச்சாளர்களும் சொல்லப்படக்கூடிய செய்தி தான் அது. உதயநிதியவே கைது பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, நெல்சன் சேவியர் அவர்கள் கூட ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு தாவேக்கா நபர்கிட்ட தான் அவர் பேசியிருக்கிறாரு, ஒரு மகிழ்ந்து ஓட்டுநர்கிட்ட பேசியிருந்திருக்கிறாரு. அந்த ஓட்டுநர்கிட்ட நிகழ்வுகளை பரிமாறிக்கும் போது, என்னங்க கைது எப்படிங்க பார்க்குறீங்க, அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பார்க்கலங்கன்றாரு. எனக்கு ஒருத்தரை தான் கைது பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு அரை மணி நேரம் கழித்து இறங்கும்போது கேட்குறாரு, யாரை தான் கைது பண்ணணும் போது சாட்டை. இப்போ சாட்டை கருப்பணன் என்ன பண்ணுறாங்கன்னா, தாவேக்கா அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க, அவருடைய வலையிலையும் விமர்சனம் பண்ணுறாங்க, கட்சி மலையிலும் விமர்சனம் பண்ணுறாரு. அப்போ சாட்டையை கைது பண்ணணுங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தானே. நிறைய பேரோட எண்ணங்களை யாராவது ஒருத்தர் நம்ம வெளிப்படுத்தையாக பார்க்குறோம். இப்போ திமுக காரங்களுடைய கைது, திமுக தலைவருடைய கைது என்பது நான் யாரை வேணால் தூக்குவங்கிறதுக்கான எச்சரிக்கை மணி. அந்த எச்சரிக்கை மணி ஏன் கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். அவர் மீது வழக்கு தொடுங்க, நீதிமன்றத்துக்கு வரவழைங்க. தேசிய மகளிர் ஆணையம் இருக்குது, மாநில மகளிர் ஆணையம் தூங்கிக்கிட்டு இருக்குது, அவங்கள்ட்ட போய் ஒரு மனு கொடுங்க, அவர் சம்மன் அனுப்ப சொல்லுங்க, அவர் மன்னிப்பு கேட்கட்டும், இல்லை விளக்கம் சொல்லட்டும், ஜஸ்டிஃபை பண்ணட்டும். அதை இல்லை உங்கள்கிட்ட விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிறாங்க, தெருவுக்கு தெரு, வீதிக்கு வீதி, எல்லா இடத்துலையும் போய் ஒரு மிகப்பெரிய காட்சி படங்களை காமிச்சு பாருங்க எப்படி அசிங்கமாக பேசுறாருன்னு போய் போட்டு காமிங்க. மக்கள் மன்றத்தில் திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. சோசியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணுங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ கைது பண்ணுறதுங்கிறது உதயநிதிக்கு சொல்லக்கூடிய செய்தி அல்ல. அவரை வைத்து கொண்டு உதயநிதியவே தூக்கியாச்சு நீ எல்லாம் ஏமாத்துறோம். இப்போ நாளைக்கு அது சாட்டை திருமணம் நோக்கி அல்லது உங்களை போன்ற நபர்களை நோக்கி அது நீளும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை மணியாக தான் பார்க்குறேன். ஆனால் அது ஒரு அரசுக்கு, ஒரு ஜனநாயக அரசு என்று அழைக்கப்படக்கூடிய அரசுக்கு அழகு அல்ல. ஏன்னா ஜனநாயக அரசுன்னு நீங்கள் சொன்னீங்கனாலே அதுக்கு முதல் தேவையான சகிப்புத்தன்மை தான். சகிப்புத்தன்மை தான் ஜனநாயகத்துக்கு அடிப்படை பண்புன்றது தான் நம்ம பார்த்துருக்குறோம், படிச்சிருக்கிறோம். அப்போ அந்த பண்பு இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு இருக்குதே அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இந்த அரசு மேலே இருக்குது. இந்த விமர்சனத்தை இந்த அரசு இப்போ கண்டுகொள்றதா இல்லை. ஏன்னா போன ஆட்சியிலேயாச்சு விமர்சனம் வச்சோம் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு ரியாக்ஷன் வரும், ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. என்னன்னா நாங்கள் அப்படி பண்ணலாம்பாங்க, நாங்கள் அப்படி தாங்க பண்ணுவோம் அப்படிம்பாங்க. இந்த அரசு கிட்ட நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது. நாங்கள் அப்படி தான் பண்ணுவோன்னு சொல்ல மாட்டாங்க,
பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த அரசு ரொம்ப அமைதியாக இருக்குது. ஏன்னா முதலமைச்சரே அமைதியாக இருக்கிறார். இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்து இது வரைக்கும் ஒரு முறை கூட ஊடகத்தை சந்திக்கலைங்க. அவர் ஒரு முறை கூட சந்திக்கலை. போன ஆட்சிக்கு வராத போதெல்லாம் தாவேக்காவை சேர்ந்த பெருமக்கள் எல்லாம் இன்றைக்கு அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நேரம் வரும்போது வருவார், கூடிய சீக்கிரம் வருவார், நேரம் வரும்போது வருவாருன்னாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஏதோ திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும்ல, இவர் வருவார் மழை பெய்யும்ன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அவர் எப்போதான் வருவார் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் அவருக்கு நெருக்கமான ஊடகங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு போல எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனால் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கூட இருக்காங்க. எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களை சந்திச்சு ஒரு பேட்டி கொடுக்கலாம். ஆமாம், போய் பேட்டி கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன தயக்கம்னு கேட்குறேன். அல்லது பேட்டி கொடுக்க வேண்டாம், ஒரு காமன் ப்ரெஸ் மீட் அவரை அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். அதையும் பண்ணாமல் கடந்து போகிறாரு. அது நல்ல அறிகுறி கிடையாது. நிறைய பத்திரிகையாளர்கள் அவர் ஆதரிக்கிறவங்களோ அல்லது ஓரளவுக்கு அவர் மேலே சாஃப்டாக இருக்கிறவங்க கூட அதை விமர்சனம் வச்சிருக்கிறாங்க. ஆர்கே வச்சிருக்கிறாரு, ஷபீரை கூட நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி அவர் கண்டுகொள்றதாவே இல்லை. இது எதனுடைய வெளிப்பாடுனா, இந்த அரசுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடையாது, எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் கிடையாது. அரசு இயங்குது, நம்ம வெளிலேருந்து பார்த்துக்க வேண்டியது தான். அதே போல் திமுக ஆட்சியில் கருத்துருவாக்கம் செய்யப்படும். ஆளுநரை ஓட விட்டாங்க, தெரிவிக்க விட்டாங்க அப்படின்னு நிறைய கருத்துருவாக்கங்கள் செய்யப்படும். ஆனால் தாவே காட்சி காலத்தில் அந்த கருத்துருவாக்கங்கள் உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு ஒரு தோற்றம் இருக்குது. ஏன்னா நிறைய புரட்டுகள், புனைவுகள், மிகையான வாதங்கள் அப்படி வைக்கப்படுது. இன்னும் சொல்ல போனால் அவங்க ஆட்சி அமைச்சதே கூட இது போன்ற இந்த கருத்துருவாக்கங்களில் தான். இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கருத்துருவாக்கங்கள் எப்படி இருக்கு? கருத்துருவாக்கங்கள்லாம் நீங்கள் எதை மீன் பண்ணி சொல்கிறீங்க? பொதுவாக அதாவது லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி. அவர் காலையிலேயே வந்துடுறாரு, அங்கேயே உட்காந்து சாப்பிட்றாரு, தலைமைச் செயலகத்தில் இப்படிலாம் யாருமே செயல்பட்டதில்லை, இது போன்ற ஒன்று இல்லை. பொதுவாகவே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆட்சியை ஆதரிக்கிறவங்களும் சரி, அல்லது இந்த கட்சிக்கு வாக்களித்த பெருமக்களும் சரி, இந்த ஆட்சி நான் வரணும்னு விரும்பின மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய எண்ணத்தில் என்னவாக இருந்துச்சுன்னா, ஒரு மாற்றம் அல்லது ஒரு சித்தாந்த மாற்றம் அப்படிலாம் எண்ணம் கிடையாது. 2 கட்சி இருந்தாங்க, புதுசாக ஒரு நடிகர் வராரு, இன்னொன்று அவங்க கட்டாயமாக அவருடைய ஒரு ஃபாலோவராக இருப்பாங்க, ஒரு ஃபேன் ஃபாலோவராக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த கவர்ச்சின்னா முதலமைச்சர் சொல்கிற கவர்ச்சி பொருளை நான் சொல்லலை. கவர்ச்சி என்பது ஈர்ப்பு. ஈர்ப்பு, அந்த அடிப்படையில் சொல்கிறேன். ஏன்னா அவர் மேடையில் பேசும்போது கவர்ச்சி காட்ட நான் என்னன்னு கேட்டார். அது ஒரு தவறான உடல் மொழி, தவறான வெளிப்படுத்தல் முறை. அது அப்படி சொல்லக்கூடாது. கவர்ச்சினா அப்போ அவருக்கு முதலமைச்சருக்கு பொருள் தெரியலன்னு அர்த்தம். அப்போது அப்படி தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு என்ன தேவைங்கிறது இந்த அரசுக்கு தெரியுது. நீங்கள் எதிர்பார்க்கிறதோ நான் எதிர்பார்க்கிறதோ கொடுப்பதற்கு இந்த அரசு வரல. அது அவங்களோட தேவையில்லை. நீங்கள் அவங்களுடைய கிளைண்ட்டு கிடையாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க கிளைண்ட்ஸுக்கு என்ன தேவையோ அதை இந்த அரசு தெளிவாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், மெட்ரோவில் போனார், மெட்ரோவை போய் ஆய்வு பண்ணார், தொடர்ச்சியாக ஆய்வுகளுக்கு போகிறாரு. முதலமைச்சர் மகிழ்ந்து ஓட்டினாருன்னு கேட்கும்போது எப்படி இருக்கும்? அப்பா சிஎம் பாடுறா கார்லாம் ஓட்டுறாரான்னு சாதாரணமாக அதை பேசிட்டு கடந்து போவாங்க. போன சிஎம் என்னப்பா பண்ணார்? டிரைவர் வச்சுக்கிட்டு இருந்தார், அவருக்கு வண்டி கூட ஓட்ட தெரியாது, அவர் தூக்கி விடுறது கூட ஒரு ஆள் வேணும், இப்படிலாம் இருந்த இடத்துல இப்படி ஒரு சிஎம் இருக்காருன்னு சிஎம்மை ஒரு ஹீரோ ஒர்ஷிப் மனநிலையில் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. அவர் ரியலாகவே ஒரு நடிகராகவே இருக்கிறதுனால, ஒரு ஹீரோவாக இருக்கிறதுனால அந்த மக்கள் மத்தியில் ரொம்ப இயல்பாக போய் புழங்கிடுது. அதனால் மக்களுக்கு நிகழ்கால பிரச்சனைகள் குறித்தான பார்வையே இல்லாமல் இருக்குது. நீட்டு குறித்தான இந்த அரசின் நிலைப்பாடு என்ன? 4 பேர் 6வது நாளாக உண்ணாவிரதம் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில், கோயம்பேட்டில். அவங்க வச்சுக்கிற கோரிக்கை என்ன? இந்த அரசின் நீட்டு ஒழிப்பு குறித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க. இந்த அரசு ஏன் அமைதியாக இருக்குது, மௌனம் காக்குது? போராட இடம் கேட்டாங்க, அனுமதி கேட்டாங்க, பொது இடத்துல அனுமதி கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டாங்கங்க. நீங்கள் பால் நிலத்தில் ஏன் போராட்டம் பண்ணாங்க? பொது இடத்துல அனுமதி இல்லை, ஸோ பால் நிலத்தில் போராட்டம் பண்ணாங்க. அப்போது இந்த அரசுக்கு நோக்கம் இருக்குது. நீங்கள் கேட்டீங்க, லஞ்சம் இல்லை ஊழல்னு சொல்கிறாங்க. லஞ்சம் இல்லை ஊழல்னு சொல்கிறீங்க, அந்த நோக்கம் ரொம்ப புனிதமானது, நல்ல நோக்கம். களத்தில் கள அளவில் செயல்பாட்டு ரீதியாக எங்கெல்லாம் அது இல்லைங்கிறத டிரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் சொல்லணும்ல. நேற்று அமைச்சர் பேசுகிறாரு, மரியா வில்சன் அவர்கள் பேசுகிறாங்க, நாங்கள் டெண்டரில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வந்துட்டோம், ஸோ இதெல்லாம் எங்களுக்கு கூடுதலாக நாங்கள் செலவு பண்ணுறோன்றாங்க. டெண்டரில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வந்ததுனால எவ்வளவு தூரம் லாபம் இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு? இந்த அரசுக்கு அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வருவாய் என்ன? எவ்வளோ தூரம் நம்ம இழப்பை சந்திச்சிருக்கிறோம் திமுக ஆட்சியில்? அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அது பேர் வெளிப்படைத்தன்மைன்னு அர்த்தம். இந்த ஆட்சியில் அரசு வழக்கறிஞர் நியமனம் பண்ணுறதுக்கு காசு வாங்கினதாக சொந்த கட்சியில் இருக்கிற வழக்கறிஞர் குற்றச்சாட்டு வச்சாரா இல்லையா? அப்போ அது குறித்த உங்களுடைய பார்வை என்ன, நிலைப்பாடு என்ன? ஊழல் லஞ்சம் ஒழிப்புங்கிறது எல்லா கட்சிக்கும் ஊழல் ஒழிப்பு தான். என்ன சொல்கிறாங்க, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு,
கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு முதலமைச்சர். எந்த முதலமைச்சர் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. எந்த கட்சியினுடைய தலைவர் லஞ்சம் வாங்குங்க லஞ்சம் கொடுங்கன்னு சொல்லுவார்? ஸ்டாலின் சொல்லுவாரா, எடப்பாடி சொல்லுவாரா, நான் சீமான் சொல்லுவாங்களா, அன்புமணி சொல்லுவாரா, ஐயா நயனார் சொல்லுவாரா? யாருமே லஞ்சம் வாங்குங்க லஞ்சம் கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதே தான் இந்த கட்சியும் சொல்லுது. இவர் சொல்றது ஏன் ரொம்ப பெருசா போய் தெரியுதுன்னா, இவர் ஒரு உச்சகபட்ச நடிகருங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இவருக்கு இணையான ஒரு நடிகர் இல்லை. திரையுலகமே ஸ்தம்பிச்சு தான் போயிருக்குது. ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டார், ஒருத்தர் கார் ரேசர் ஆயிட்டாரு, அடுத்து இருக்கிறவங்களா அப்பா இவங்களே சிஎம் ஆகிட்டாங்க, நாமளும் வரணும், அடுத்த வருஷம் கட்டி வராங்க. இப்போ திரையுலகத்திலே இப்போ ஆள் இல்லாமல் தான் அது ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு காட்சி பிம்ப அரசியல் தான். அப்பா இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டாருன்னு காமிக்கிறாங்க. நமக்கு வந்து அதை பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிட்டு போங்க. ஏன்னா போன ஆட்சி ஒரு விளம்பர மாடல் ஆட்சி தான். திராவிட மாடல் ஆட்சின்னு இவங்க பேர் வச்சாலுமே கூட அது ஒரு விளம்பர மாடல் ஆட்சி தான். எல்லாவற்றுக்கும் ஒரு விளம்பரம். எல்லா இடத்துலையும் ஸ்டாலின் பேர். இப்போ ஸ்டாலின் பேர் கிடையாது, விஜய் பேர் தான் வச்சிருக்கிறாங்க. ஆனால் மறைமுகமாக வச்சிருக்கிறாங்க. வெற்றி வெற்றி விஜய்னா பொருள் வெற்றி. வெற்றி மடிக்கணினி, வெற்றி ஆடு வழங்கும் திட்டம், வெற்றி மிதிவண்டி திட்டம். வெற்றினா என்னப்பா? வெற்றினா விஜய்ப்பா, எல்லாருக்கும் தெரியும். அப்போ மறைமுகமாக அவர் பேர் வச்சுக்கிறாரு, அவங்க நேரடியாக பேர் வைக்கிறாங்க. பேர் வைக்கிறது முக்கியம் இல்லை, ஐயா சோறு வைக்கணும். போன ஆட்சியிலே அப்படி தான் பண்ணாங்க. பாருங்க, விடுதி திறந்துட்டாங்க, ஆதி தமிழர் பசங்களுக்கு விடுதி திறந்துட்டாங்க. விடுதியில் சோறு இல்லைங்க, சமூக விடுதியில் சமூகத்தில் சோறு இல்லை. இந்த ஆட்சியில் முதலமைச்சர் போய் அந்த பையன் கோரிக்கை வைக்கிறான், முதலமைச்சர் கேட்டுக்கிறார் எல்லாத்தையும். ஆனால் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. பட் அவன் கோரிக்கை வைக்கிறான், சோறு இல்லை எங்களுக்கு யாரும் வந்து சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மோசமா இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்றான். கழிப்பறை வசதி இல்லைன்னு சொல்றான். அரசு பள்ளியில பிரியாணி போடுறேன்னு சொல்றாரு நம்முடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள். வரவேற்கிறோம், பாராட்டம், அதெல்லாம் பண்ணுங்க. அரசு பள்ளியில கழிப்பறை சரியில்லையே. அரசு பள்ளியில கழிப்பறை சுத்தம் பண்ண அந்த மாணவர்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆசிரியர் பெருமக்கள். அரசு பள்ளியில ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது. நான் என்னுடைய குழந்தையை கொண்டு போய் ஒரு அரசு பள்ளியினுடைய ஒரு பாலர் பள்ளியில் போய் சேர்க்கிறேன். அங்கே ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க கழிப்பறை வசதியோ ஏதாவது போகணுன்னா நீங்கள் தான் வரணும், ஏன்னா அங்கே கூட ஆள் இல்லை, ஆயாமா இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு வாட்ச்மேன் இல்லை ஒரு அரசு பள்ளிக்கூடத்துக்குள்ள. இரவு நேரத்தில் மது அருந்துறாங்க, சமூக விரோதிகளுடைய கூடரமாக மாற்றி வைக்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் தீர்ப்பதற்கு நம்ம முதல் நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் பிரியாணி போடுங்க, என்ன வேணால் பண்ணுங்க, அதெல்லாம் ப்ரையாரிட்டியில் ரெண்டாவதான் நான் பார்க்குறேன். இப்போ பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டெவலப் பண்ணிட்டு அவங்க கவனம் செலுத்துறாங்களான்னு தெரியல. இன்னொன்று, இந்த ஆட்சியை ஆதரிக்கக்கூடிய கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கிறாங்க, இந்த பட்ஜெட் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இல்லாத அளவுக்கான தனியார் மையத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. கனகராஜ் போயிருக்காரு. பயங்கரமான பிரைவேட்டைசேஷனுக்கான ஒரு ஓப்பன் விண்டோ கொடுத்துருக்குற முதலமைச்சர். அது ரொம்ப ஆபத்தான ஒரு அறிகுறியாக நான் பார்க்குறேன். ஒரு கோட் சூட் போட்ட போதே நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, பர்சனலாக கோட் சூட் போட்டோம் நான் வேணாங்கல, அது வந்து ஒரு மேட்டுமைத்தன்மையோட ஒரு அடையாளமாக நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டினுடைய காமராஜரோ, நீங்கள் முன்வைக்கக்கூடிய ஐயா காமராஜரோ, நீங்கள் முன்வைக்கக்கூடிய ஐயா பெரியாரோ, நீங்கள் முன்வைக்கக்கூடிய ஐயா அண்ணல் அம்பேத்கரோ. அண்ணல் அம்பேத்கர் போட்டது ஒரு அரசியல் காரணங்கள் இருக்கு, அது வேற. மற்றபடி நீங்க அப்படி போட்டும் போதே ஒரு அந்நியப்பட்டு தான் நிக்கிறீங்க. இப்பயும் கூட உங்களுடைய ஆதரிக்கிறவங்க அதை ரசிக்கலாம், வரவேற்கலாம், சூப்பர்னா கியூட்டனா முத்தம் கொடுக்கலாம், அது வேற. ஆனா அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா அது ஒரு அந்நியத்தை தான் நமக்கு வந்து கொடுக்குது. அதனுடைய வெளிப்பாடம் என்னவோ தெரியல. பெரும்பாலும் பிரைவேட் முதலாளிகள், தனியார் முதலாளிகள் உங்களை வந்து சந்திக்கிறதும் நீங்க அவங்கள பார்க்கறதுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குது. நீங்க முன்வைக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் கூட யார் சந்திச்ச புகைப்படம் வெளியில வரும்னா, ஒரு வயசான பாட்டை சந்திச்சாரு, அவங்க முத்தம் கொடுத்தாங்கன்றதான் வெளியில வரும். நீங்க அந்த மாதிரி வெளியில வந்து நான் பார்க்கவே இல்லை. தூரமா இருந்து கையை சீக்கிறீங்க, போறீங்க, வரல தவிர அந்த மாதிரி நீங்க போய் சந்திச்சதான் நான் எந்த நிகழ்வுமே நான் பார்க்கல. அப்ப இந்த ஆட்சி வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு ரகசியமா நடத்திக்கிட்டு இருக்காங்களோ சந்தேகம் வருது. ரொம்ப ரகசியமா நடக்குது ஆட்சி அப்படின்னு. ஆனா அப்படிப்பட்ட ஆட்சி வந்து ரொம்ப நாள் வந்து அந்த ரகசியம் வந்து காக்கப்படாது. எப்படி வெளியில வந்துதான் ஆகும். முத்தனை கத்திரிக்காய் முத்தனை கடத்தலுக்கு வந்துதான் ஆகணுங்கிற மாதிரி நீங்க பண்ற செயல்பாடுகள் தான் பேச போகுது. அதுக்கு பேசாம நீங்க வெளிப்படையா பேசிடலாம்ல. ஏங்க, முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போறாரா இல்லையாங்கிறதாங்க ஒரே கேள்வி. எங்க செய்தியாளர்கள் சொல்லவே இல்லையே. கசிவு தாங்க வருது, செய்தி கசிவு எடுப்பு. அப்புறம் அன்னைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு இன்னும் முடிவெடுக்கலங்கிறாரு. அப்புறம் திடீர்னு 13 பேர் கொண்ட பட்டியல் தான் வரவன், நான் போங்கயான்ட்டான். அதாவது அவங்க போறாங்கிற செய்தியை சொன்னதும் டி கே சிவகுமார், போகலங்கிற செய்தி சொன்னது டி கே சிவகுமார். மற்றபடி நமக்கு செய்தியே வரல. இப்போ நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளை மற்ற ரிப்போர்ட்டர்ஸ் யாராவது கேட்கும்போதோ இல்லை மற்ற கர்நாடக நண்பர்கள் யாராவது சும்மா ஃபோன் பண்ணி பேசும்போதோ, என்னடா அவங்க சிஎம் வராறான்னா தெரியலன்னா அவன் சிரிப்பான். என்னடா அவங்க ஆள் வராருன்னு, எங்கள் ஆள் இங்கே நிறைய ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னான். உங்களுக்கு தெரியலங்கிறியே அப்படிங்கிறான். ஆமாங்க தெரியலங்க, ஏன்னா அங்கே டிரான்ஸ்பரன்சி இல்லையே, இருந்தால் தானே தெரியறதுக்கு. அப்போ இந்த ஆட்சியில் முதல்ல களையப்பட வேண்டியது வந்து வெளிப்படைத்தன்மையற்ற நிர்வாகம் இருக்குல்ல, அது முதல்ல களையப்படணும். அது களையப்பட்டாதான்
நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு நல்ல விஷயம் நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டது வந்து விகடனில் கூட போட்டிருந்தாங்க, அந்த நம்பர் ஸ்ரீராம் கூட அதை பதிவு பண்ணியிருந்தாரு. சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே எல்லாரும் போகலாம் வரலாங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ யார் வேணால் போகலாம் வரலாம், அந்த ஆக்சஸ் இருக்குது. ஆனால் முதலமைச்சரை பார்க்க முடியுமா? முதலமைச்சரை பார்க்க முடியாது. இப்போ அந்த நிர்வாகிகளே பாருங்க, அந்த உள்ள இருக்கக்கூடிய அலுவலர்களே 10வது மாடிக்கு மாத்திரத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. எங்களால் முடியலங்க, என்னங்க 10வது மாடிக்கு மாற்றி வச்சிருக்கிறீங்கன்னு. அந்த நான் நடவடிக்கைகள்லாம் எடுக்க முடியலன்னு சொன்னாங்க. அவங்க அதை கேட்குறதா இல்லை, அவங்க மாற்றிட்டாங்க. பட் மாற்றுறது கூட ஒரு சாலிட் ரீசன்லாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உடனடியாக அதை பண்ணாங்க. அதுக்கு என்ன விமர்சனங்கள் வந்துச்சுன்னா, ஜோசியக்காரர் சொன்னார் அவர் கடலை பார்த்து அமரணும், அவருடைய ராசி நட்சத்திரத்துக்கு அது நடக்கும், நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. கருணாநிதி அவர்கள் மற்றும் சிலரை தவிர்த்து பெரும்பாலும் தமிழ்நாட்டில் அமர்ந்தாங்கன்னா ஜோசியத்தை நம்பினவங்களாக தான் இருக்கிறாங்க. ராஜாஜியாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ஜோசியத்தை நம்புவாங்க. அதோடைய வரிசையில் தான் இவரும் வந்திருக்கிறாரு. அவர் எதை வேணால் நம்பட்டும், மக்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்துக்கிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. இந்த ஆட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்தது வந்து இடதுசாரிகள். இந்த இடதுசாரிகளில் வந்து இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கிட்டா அங்கே வந்து சண்முகம் வந்து தாவேகா வந்து ஆதரித்து பேசுவார், நேர்மறையாக பேசுவார். இந்த பக்கம் கனகராஜ் மற்றவங்க பாலபாரதியாக இருக்கட்டும், இல்லை ஆதம் தீச்சனியாக இருக்கட்டும், அவங்க வந்து கடுமையாக தாவேகா வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த பக்கம் முத்தரசன் வந்து தாவேகா விமர்சனம் பண்ணுறாரு. அதே சமயத்தில் வந்து வீரபாண்டியன் வந்து கொஞ்சம் மிதவாத போக்கூட இருக்கிறாரு. இடதுசாரிகள் வந்து இப்போ என்ன செய்ய போகிறாங்க? அவங்க வந்து மறுபடியும் திமுகவோடே போக போகிறாங்களா, இல்லை தாவேகாவோட ஒரு கூட்டணி இணைய போகிறாங்களா? அப்படி இணைய போகிறாங்கன்னா கம்யூனிஸ்டுகளோட இடதுசாரிகளோட முதன்மையான ஒரு அரசியல் செயல்பாடுங்கிறது பாஜக எதிர்ப்பு. பாஜக எதிர்ப்புங்கிறது முற்றுமுழுதான் இங்கே சுழியமாகி போயிருக்கு. அப்போ இடதுசாரிகளோட அரசியல் வந்து எந்த திசையை நோக்கி போகும்? இல்லை, ஏற்கனவே தமிழ்நாட்டில் இடதுசாரிகள் அரசியல் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க இடதுசாரி அரசியலை அடுத்த கட்ட தலைமுறையினருக்கு சரியான பாதையில் கொண்டு போகலை. நம்ம பலமுறை இதை பற்றி விமர்சனம்லாம் வச்சுருக்கிறோம். அவங்க தலைவர்கிட்ட நம்ம பேசும்போது கூட அவங்க சொல்கிறாங்க, திமுக அதிமுக ஒரு முதலாளித்துவ கட்சிகள் தான், எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் அலையன்ஸில் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் காலச்சூழல் பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு இடதுசாரி கட்சியில் இருந்த மூத்த தோழர் ஐயா சிபி மகேந்திரன் ஐயா அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து தாவேகா என்கிற ஒரு முதலாளித்துவ கட்சியில் தான் போய் சேர்ந்துருக்கிறார். அப்போது அவங்க யங்ஸ்டர்ஸுக்கு சொல்கிறது இல்லை, அவங்களோட இருக்கிறவங்களுக்கே அவங்க என்ன கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இங்கே வருது. நான் அவர் விமர்சனம் பண்ணுறதுக்காக அதை சொல்லலை, அவர் முடிவு அது எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. எதுக்காக அந்த முடிவு எடுத்தாலும் நமக்கு தெரியாது. ஆனால் கம்யூனிஸ்டுகள் எதிர்காலம்னு நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதை மறுகட்டுமானம் செய்வதற்கு அவங்களோட திட்டங்கள் எதுவும் கிடையாது. இன்றைக்கோ நாளைக்கு கூட அவங்க ஒரு தமிழ்நாடு தேர்வு நடைப்பயணம் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் அது போய் சேரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மீதான நம்பகத்தன்மை இல்லாமல் போனது. தனிப்பட்ட ரீதியில் எங்கெல்லாம் அவங்களுக்கான வாக்கு வலிமை இருக்குதோ அங்கெல்லாம் இன்னும் கட்சியை கொண்டு போய் வலிமைப்படுத்தாமல் நின்று போனது. இன்னொன்று, பேசுவது ஒன்று செயல்பாடு ஒன்றாக இருக்குன்ற ஒரு தோற்றம் உருவான போது அதற்கு ஏற்றாற் போல இவங்க செயல்பட்டது. இப்போ நான் அவங்க செய்கிறது சரி தப்புன்னு சொல்ல வரல. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, காசு வாங்காமல் வந்து அவங்க வந்து தேர்தலை சந்திப்பாங்க, காசு கொடுக்காம தேர்தலை சந்திப்பாங்கன்ற ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனால் திமுக அதிமுக அலைன்ஸ் வைக்கும்போது திமுக காரங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாம் காசு கொடுத்துருக்குறாங்க. 26 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த விமர்சனம் என்ன ஆகும்னா, அவங்க மேலே இருக்கிற நம்பகத்தன்மையை வந்து கேள்விக்குறியாக மாற்றும். இப்போ சு வெங்கடேசன் போன்றவர்லாம் இருக்கிறாங்க, அப்புறம் மற்ற நபர்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்க வந்து தமிழ் உணர்வோடு வந்து ஏதோ அங்கங்கன்னு பேசினாலுமே கூட கள அளவில் தமிழ் உணர்வாளர்களுக்காக நின்னது கிடையாது. தமிழ் மொழிக்காக பேசுறது அந்த மாதிரி ரொம்ப இன்டெப்த்தாக வந்து ஒரு உணர்வோடு அவங்க நின்னது கிடையாது. அது ஒன்றும் அவங்க மேலே இருக்கிற விமர்சனம். இன்னொன்று, கம்யூனிஸ்டுகளே இயல்பாக அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சாதி ஒழிப்பை தாண்டி வந்து வர்க்க ஒழிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறத பேசுகிறாங்க. பட் அண்மை காலமாக அது மாறி இருக்குது. அதுவும் சண்முகம் வந்த பிறகு ரொம்ப மாறி இருக்குது. அவர் வெளிப்படையாகவே திராவிட இயக்கங்களை வந்து சாதி ஒழிப்புக்காக அதுவும் பெருசாக பண்ணலைன்ற விமர்சனத்தை என்னுடைய பட்டியலில் அவர் முன் வச்சிருக்கிறார். அவர் இன்னைக்கு அவங்களுடைய சூழல் வந்து தாவேகாவை ஆதரிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தை அவங்க சொல்கிறாங்க. அவங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய காரணமாக நான் பார்க்கல. என்னுடைய கேள்வி என்னென்னா, ஒருவேளை ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக கேட்குறேன், இந்த 108 தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வந்துருச்சு, 108 பிஜேபிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. திமுக அதிமுக அப்படி இருக்குது, உங்களுடைய ஆதரவு கிடச்சா அவங்க வந்து ஆட்சி அமைக்கலாம். திமுக அதிமுக போக மாட்டேங்கிறாங்க. நீங்கள் போவீங்களா மாட்டிங்களா? அவங்க போக மாட்டாங்க. இல்லை, ஆட்சி அமைக்கணும். இடதுசாரிகள் தான் கேட்குறேன். இப்போ என்ன எனக்கு ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, போஸ்ட் அலைன்ஸ் எப்படிங்க புதுசாக கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் அவங்க மெயினாக கேட்டது. இன்றைக்கி ஏன் அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா, திமுக அதிமுக இணைப்பை அவங்க விரும்பலை, அது ரொம்ப தவறான முன்னுதாரணமாக மாறிடும் அப்படிங்கிறாங்க. மக்கள் தீர்ப்புக்கு எதிரானதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ மக்கள் தீர்ப்புக்கு அவங்க ஆதரிச்சதை கூட நான் தவறுனே சொல்லலை, எனது சரியான முடிவு தான் வச்சுக்கோங்களேன்.
ஆனால் இந்த ஆட்சியை தொடர்ச்சியாக அவங்க ஆதரிக்கிற சூழலை இந்த தாவேக அரசு உருவாக்குமான்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் அந்த ஆதரவை வாபஸ் வாங்க எப்போதும் தயாராக இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது எனக்கு அடுத்த செய்தி. அவங்க எப்போனா வாபஸ் வாங்குவாங்க. ஏன்னா இந்த ஆட்சி வந்து ஓரளவுக்கு நன்மை செஞ்சால் பரவாயில்ல, ரொம்ப தனியார் மயத்தை நோக்கி போகுது, ஊழல்வாதிகளை கட்சியில் சேர்த்துக்குது. 12 மணி நேர வேலை அப்படிங்கிற மசோதாவை வந்து திமுக கொண்டு வந்தப்ப இதை வந்து நீங்கள் பின்வாங்கலைன்னா கூட்டணி விட்டு வெளியேறுவோங்கிற ஒரு எச்சரிக்கை கூட அவங்க கொடுக்கல. அப்படிங்கிறப்ப இவங்க இந்த ஆட்சியில் வந்து கூட்டணிங்கிற இடத்துக்கு போகலை. அப்படி இருக்கிறப்ப எப்படி அமைச்ச இந்த ஆதரவு விட்டு திரும்ப பெறுவாங்க? இல்லை, இந்த ஆதரவு தாவேகாவுக்கு தேவையே படலைன்னா நீங்கள் இருந்த என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஒரு அழையா விருந்தாளி மாதிரி தானே. இப்போ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சூழல் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆதரவு தேவை கிடையாது. நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நிறைய பேர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. ராஜினாமா பண்ணிங்கன்னா இருக்கிற எம்எல்ஏக்கள் தான் எனக்கு கணக்கெடுக்கணும். இருக்கிற எம்எல்ஏக்களில் பாதி அவங்க ப்ளஸ் காங்கிரஸோட சேர்த்தா வந்துடும், இல்லை கூட பாமக வந்துடும். அவங்க தயாராக இருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க தேவையில்லை. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இருக்கிறாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, திமுகவோட திருப்பி அலையன்ஸுக்கு வருவாங்களா இல்லைன்னு தெரியாது. ஆனால் தொடர் மூவி சொல்கிற மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபியை தவிர வேறு யாராக இருந்தாலும் எங்கள் நட்பு சக்தி தான் அப்படிங்கிறத நிற்கிறாரு. அது நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சியாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, பாமகவாக இருந்தாலும் சரின்றதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்குது. அப்போ அதுக்காக எங்கே வேணால் போய் நிற்பாங்க. அதாவது எங்கே வேணால் நிற்பாங்கன்னா அவங்கள கொச்சையாக சொல்லலை. இதை ஆதரிக்கணுங்கன்னா அவங்க பிஜேபி எதிர்ப்பாக இருக்கணுங்க, அப்புறம் நான் ஆதரிக்கிறேங்கன்னு இருக்காங்க. நிறைவான கேள்வி, இந்த பிசிகாவோட நிலைப்பாடு, பிசிகா வந்து என்ன மாதிரி கொண்டு போக போகிறாங்க? ஏன்னா திரும்ப வந்து தொடர்ச்சியாக பேசுறது நிறைய முரண்களாக இருக்குது. அதில் ஷானவாஸ் வந்து கடுமையாக தாக்கி பேசுகிறார். பாஜகவோட மறைமுக ஆட்சி நடக்குதுங்கிறாரு. ஆனால் அதே ஆட்சியில் வன்னியரசு அங்கே வைக்கிறாரு. அவர் ஜனநாயகம் படத்தை கூட கார்ல் மார்க்ஸ் தான் இருக்குது, பெரியாஸ் தான் இருக்குது, அம்பேத்கர் தான் இருக்குங்கிறாரு. இந்த பக்கம் ஒரு பக்கம் திரும்ப வந்து திமுகவும் ஒரே அணிக்குள்ளே இருக்கணுங்கிறாரு. அப்போ விசிகாவோட பார்வைகள் வந்து முரணாகவும் குழப்பமாகவும் இருக்கு. அங்கேயே வந்து ஏதாவது ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத சூழல் இருக்கா? இல்லை, நம்ம இதை வந்து சொன்னோன்னா விசிகா ஒரு ஜனநாயக கட்சிங்க, எப்படி பார்த்தீங்களா இவங்க கருத்து சொல்கிறாங்க சொல்லுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லிவிட்டு அந்த கட்சி அலையன்ஸில் ஒன்று ஆட்சியை விட்டு வெளில கேள்வி என்னன்னா, ஜனநாயகபூர்வமாக இயங்கும்னா கட்சிக்குள்ள ஜனநாயகபூர்வமாக பேசுறது வேற, ஒரு முடிவு தான் இருக்கணும், ஒரு கருத்து தான் இருக்கணும். வெள்ளையே ஆளுக்கு கருத்து பேசுறது எப்படி? அதே அவங்க சொல்லுவாங்க, அதே அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்ல வரேன். ஆனால் அப்படி சொல்லவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. உங்களோட பாயிண்ட் கரெக்ட். அதில் ஒன்று ஆளு ஷானவாஸ் சொல்வது கருத்தை வந்து அந்த கட்சியின் அவர் தனிப்பட்ட கருத்து தான் சொல்கிறாரு. ஆனால் தனிப்பட்ட கருத்தை இப்படி பொது வெளியில் வைக்கக்கூடாது. அது இந்த விவகாரத்தில் நீங்கள் யூ ஆர் இந்த பார்ட்னர் ஃபார் திஸ் கவர்மெண்ட். அப்படி இருக்கும்போது ஒன்று ஷானவாஸ் கட்சியை விட்டு வெளியேற வேண்டும், அல்லது திருமாவளவன் இந்த ஆட்சிக்கான ஆதரவை பின்வாங்க வேண்டும். இது ரெண்டாவதாக சொன்னது நடக்கவே நடக்காது. அப்போ முதல் சொன்னதான் நடக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை திருமாவளவனாக பண்ண மாட்டார். அப்போ நீங்களாம் ஏன் பண்ணுறீங்கன்னா, நான் இந்த மாதிரி தான் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு தொனியில் தான் ஷானவாஸ் அவருடைய பேட்டி இருக்கிறது. எப்போ சன் நியூஸுக்கு போய் ஒரு பேட்டியை கொடுக்குறாரோ, சன் நியூஸில் இல்லை சொல்கிறேன் எல்லா கூட கொடுக்குறாரு. சன் நியூஸுக்கு எதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து பயங்கர ஆன்டி டிவிக்கோ மோடில் இருக்கிற ஒரு ஊடகமாக நீங்கள் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக உதாரணத்துக்கு எல்லா இடத்துக்கும் ஒரே கருத்தை தான் சொல்கிறாரு, பாஜகவினுடைய மறைமுக ஆட்சி அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லக்கூடிய ஒரு கருத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தோழர் இருக்கிறார் அப்படின்னா, அதுவும் கட்சியில் சாதாரணமான ஒரு பொறுப்பு இல்லை, அவர் ஒரு முதன்மை செயலாளர், கட்சியுடைய முதன்மை பொறுப்பாளர். அவர் சொல்கிறாருன்னா அது எப்படி திருமாவளவன் பார்த்து அமைதியாக இருக்கிறார். இப்போ வரைக்கும் அவருடைய அது கண்டிக்கலை, அதை பற்றின ரியாக்ஷன் அவர்கிட்ட வரல, ரெஸ்பான்ஸ் வரல. போன ஆட்சியிலலாம் 10 பேட்டி கொடுப்பாரு 10 நாளில். இப்போ எந்த விதமான ஒரு பேட்டியும் வர்றதில்லை, அவருடைய கருத்து வெளியில் வர்றதில்லை. அவர் ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு, சாந்தமாக இருக்கிறாரு. எதுக்காக அப்படி இருக்கிறாருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா இந்த ஆட்சியை எதிர்க்க அவங்க தயாராக இல்லை. ஏன்னா காணாத வாய்ப்பு, வராத வாய்ப்பு வந்திருக்குது அமைச்சரவையில் இடம் அப்படிங்கிறது. அப்போ அதை எப்படி அவங்க வந்து இது பண்ணுவாங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை யார் சொல்லிட்டுனா வன்னியர் சொல்லி தான் நமக்கு தெரியுது. அவர் தான் சொல்கிறாரு, அவர் இப்படி இருக்கிறார், இப்படி சிந்திக்கிறாரு அப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் அதே அண்ணன் வன்னியரசு அவர்களுடைய கடந்த கால பதிவுகள் எடுத்து நம்ம பார்த்தோம்னாலே தெரியும், ஒரு பயந்தாங்கொல்லி அப்படின்றத கூட அவர் தான் தலைமையை அப்படின்னு சொல்லி கூட கேட்டுக்கிறாரு. ஸோ என்னன்னா நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்க வந்து மாறிட்டாங்களா மாறலாங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, எல்லாருடைய விஷயங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்க அப்படின்னு மக்களுக்கு சொல்லணும். தேர்தலுக்கு முன்பாக விசிகா கடுமையாக எச்சரித்தது, விமர்சித்தது. காரணம் தாவேகாவையும் நாம் தமிழர் கட்சியும் நாக்பூர் ஏஜென்ட்டுகள் தானே சொன்னார் அண்ணன் வன்னியரசு. இப்போ இன்றைக்கி வந்து அதில் ஒருத்தர் நாக்பூர் ஏஜென்ட் இல்லை, ஒருத்தர் மட்டும் ஏஜென்ட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ நிலைப்பாடுகளை மாற்ற வர காரணம்னா
பதவி அதிகாரம் ஆட்சி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை இது பண்ண முடியாது, அதையும் தூக்கி போட்டு விட்டு அரசியல் செய்யணும்னு சொல்கிறாரு ஷானவாஸ் அவர்கள். அப்போ நேரடியான மோதலுங்கிறது ஷானவாஸ் வன்னியரசன் போய் நிற்கிது. இது எங்கே போய் முடிய போகுதுங்கிறத அண்ணன் திருமாவளவன் தான் சொல்லணும். ஆனால் இப்படி குழப்பமான மனநிலையோடு ஒரு கட்சி இருப்பது என்பது ஆரோக்கியமான அரசியல் அல்ல. ஏன்னா உங்களை நம்பி இருக்கிறவங்க ஒன்று இந்த பக்கம் இல்லை, இல்லை அந்த பக்கம் இல்லைங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஒன்று நம்ம தாவேக்கா கூட போயிடுவோண்ணே, இல்லை திமுக கூட இருப்போண்ணே, ஏன்னா 2 பக்கமும் போட்டு நம்ம குழப்பிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த குழப்பத்துக்கு ஒரு வந்து இடம் கொடுக்கக்கூடாது. ஆனால் ஷானவாஸ் குரல் ரொம்ப தனியாக தான் தெரியுது. அவருடைய நிலைப்பாடு என்பது டோட்டல் கட்சி நிலைப்பாடாக தெரியல. கேட்ரஸ் எல்லாம் தாவேக்கு ஆதரவானவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ அவர் தனித்துவமாக அந்த நிலைப்பாடு தெரியறது என்னன்னா, அண்ணன் ஒன்று நீங்கள் வெளில வாங்க, என்னை வெளியே விட்டுருங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு வெளியில் விட்டுருவார். நன்றி, மிக்க நன்றி.